இப்போதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். 2 நாளாம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 to 10 முடிய வசனங்கள் நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். 2 நாளாம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 to 10 முடிய வசனங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். எதிராக புறப்பட்டான். மனசோவுக்கு அடுத்த சிப்பத்தார் என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்திருந்தார்கள். கண்களை போடுகிறான். பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த காலையில் கூட உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து சொல்லிக்கிறோம். பரிசுத்த ஆவியான வார்த்தை எங்களுக்கு நேராக கடந்து வருவதாக உங்களுடைய பிரசனத்தில் உங்களுடைய வார்த்தை கேட்க கிருபை செய்யும். உங்களுடைய பிரசனத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி சொல்லிக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுவீராக. இந்த வார்த்தைகள் நேரம் கடந்து வருவதாக எங்களுடைய இருதயம், எங்கள் யோசனை, சிந்தையெல்லாம் உமக்கு நேரம் மாத்திரம் இருக்கு அர்ப்பணித்தை செபிக்கிறோம். நிறைய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆசா என்கிற யூதா ராஜாவை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 2வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆசா தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் எது தேவனுக்கு பிடிக்குமோ செம்மையான காரியங்களை செய்து வந்த யூதாவின் ராஜாவாக காணப்படுகிறார். இந்த லைஃப் நீங்க அப்படியே பார்க்கும் பொழுது இவருடைய நாட்கள்ல ஆண்டவர் இலைப்பாதலை ஆண்டவர் கொடுத்திருந்தார். யுத்தம் இல்லாமல் இருந்தது. இவருடைய போர் வீரர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள், இவர் பக்கத்தில் எத்தனை ஆட்கள் இருந்தார்கள் என்பதை 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யூதாவிலே 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே 2,80,000 பேரும் இருந்தார்கள். டோட்டலா 5,80,000 பேர் யூதாவுடைய சேனையிலே காணப்பட்டது. அவருடைய அந்த ஆட்சி நல்லா போயிட்டு இருக்குது. திடீர்னு எத்தியோப்பியன் ஆகிய சேரா என்பவர் ஆசாவுக்கு விரோதமாக எழும்புகிறான். அவனுடைய சேனையை குறித்து நம்ம வாசிக்கும் போது 9வது வசனத்தில் அவனுடைய சேனையை 10 லட்சம் பேர்கள் சேனையாய் அவனோட கூட 10 லட்சம் பிளஸ் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மராய்சா மட்டும் வந்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆசாவுடைய சேனை 5,80,000, இந்த எத்தியோப்பியன் ஆகிய சேராவுடைய சேனை 10 லட்சம், கிட்டத்தட்ட டபுள், கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர். 4 லட்சம்னா எவ்வளோ அதிகம் தான், பயங்கரமான அதிகம். 4 லட்சம் பேர் அதிகம் பிளஸ் 300 பயங்கரமான ரத்தங்களோடு கூட இந்த ஆசாவுக்கு விரோதமாய் அந்த எத்தியோப்பியன் வருகிறார். நடந்த காரியம் என்ன? இவங்க எல்லாம் நிற்கிறாங்க. 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அப்போது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான்.
மரேசாவுக்கு அடுத்த தெப்பக்காய் என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். அந்த இடத்துல ரெண்டுலாம் அணிவகுத்து நின்றுட்டாங்க. ஆப்போசிட் அடுத்த சண்டை தான். அந்த நேரத்துல ஆசா ஒரு ஜெபம் பண்ணுது. அதுதான் இன்னைக்கு உங்களோட கூட பேச விரும்புகிறேன். அந்த நேரத்துல ஆசா 11வது வசனம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவை எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்றாரு. வாயை திறந்து ஜெபம் பண்றாரு. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உமக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அவருக்கு எல்லாமே லேசான காரியம் தான். அவர் அந்த இடத்துல டிக்ளேர் பண்றாரு பாருங்க. அவர் டிக்ளேர் பண்றாரு அவருக்கு எல்லாமே லேசான காரியம். கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் அதிகமா வர்றாங்க. சரியா சொன்னா 4,20,000 பேர் அதிகமா ஒரு சேனை அவனுக்கு எதிராக வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க? ஆக்சுவலா ஒரு சமாதானம் போய் பேச முடியுமா? எதையாச்சும் கொடுத்து அவர் சமாதானப்படுத்தி அவர் அனுப்ப முடியுமா தான் பார்க்கணும். ஆனா இந்த ஆசாக்கு தெரியும், அவர் அதெல்லாம் பார்க்கல. 4 லட்சமா எத்தனை பேர் தேவனை பார்க்கறது. மனுஷனுடைய பார்வைக்கு வந்து அது பயங்கரமா இருக்கும். இது எப்படி நடக்கின்ற மாதிரி இருக்கும், எப்படி மேற்கொள்ள முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா அவர் வந்து ஆசா வந்து தேவன் நோக்கி பார்க்கிறாரு. அவர் அறிக்கை பண்றாரு, இப்படியாய் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். இந்த காலகட்டத்தில் கூட அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய பார்வை வேறு, தேவனுடைய பார்வை முற்றிலுமாய் வேறு. நம்முடைய பார்வை வந்து பார்த்தா பயப்படும். ஆண்டவர் பார்த்தாருன்னா அந்த பயமே இருக்காது. அவருக்கு எல்லாமே லேசான காரியம், சாதாரண ஒரு காரியமாய் காணப்படுகிறது. எதுவுமே ஆண்டவருக்கு வந்து கடினமானது அவருக்கு எதுவுமே கிடையாது. மனுஷன் பயப்படலாம், எப்படி இந்த சூழ்நிலை மேற்கொள்ள போறோம், எப்படி இதை சமாளிக்க போறோம், எப்படி இதை நாம் கடந்து செல்ல போகிறோம். வேதம் சொல்லுகிறது அவருக்கு லேசான காரியம். செங்கல் வந்தாலும் அதை பிரிப்பது ஆண்டவருக்கு என்னது? ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுமே கிடையாது. நம்மளால ஒரு பக்கெட்ல இருக்கிற தண்ணி கூட 2ஆம் நாள்ல பிரிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? ஒரு சின்ன ஒரு டப்புல தண்ணி ஊற்றிட்டு நான் 2ஆ பிரிக்கணும், பிரிக்க முடியுமா பாருங்க. நீ கையை விட்டு பாருங்க, காலை விட்டு பாருங்க, என்ன ஒண்ணா பண்ணி பாருங்க, 2 தண்ணியை அவர் பிரிக்கவே முடியாது. ஆனால் என் தேவனாலே அந்த சிவந்த சமுதிரத்தை அது 2ஆ அநாசமா பிரிச்சு போட இந்த தேவனால் மாத்திரம் தான் முடியும். இதுல விசுவாசிங்க. அவர் அப்படியேப்பட்ட தேவன். அவர் ஆராதிக்கிற தேவன் அப்படி. நம்முடைய எண்ணம், நம்முடைய பார்வைலாம் இன்னைக்கு அப்படியா இருக்கும். நம்முடைய லைஃப்ல எதுவுமே நீங்க டஃப்பாவே பார்க்காதீங்க. டஃப்பா நீங்க யோசிக்காதீங்க. இது கடினமா இருக்கு, எப்படி இதை கர்த்தரை மாத்திரம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது அவர் கர்த்தரை சார்ந்து நின்று அவர் ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஆசா பலம் இருந்தாலும் அவனுக்கு பலன் இல்லைனாலும் உதவி செய்கிறது நமக்கு லேசான காரியம் ஆச்சுது. ஆண்டவரே, அல்லேலூயா. நமக்கு உதவி செய்கிறது அவருக்கு லேசான காரியம். நம்புறீங்களா? அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், அது எப்பேற்பட்ட காரியமா இருக்கட்டும், எப்பேற்பட்ட மனுஷன் நமக்கு எதிராக வரட்டும், நம்மளை விட பலத்தவன் வரட்டும், நம்மளை விட பயங்கரமான ஆள் வரட்டும், நம்மளை விட பெரிய கோலியாத்து வந்தாலும் நம்ம சொல்லணும், ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே இதுதான் நமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எல்லாமே லேசான காரியம். அப்படி நம்ம பார்க்கணும். நம்ம அப்படி பார்க்கணும். ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்கவில்லை. எப்படி வரான், எத்தனை பயங்கரமான ரதத்தில் வரான், அதெல்லாம் பார்க்காதீங்க. நமக்கு எதிராளியானவன் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம பார்க்க வேண்டியது, சார்ந்து நிற்க வேண்டியது தேவனாகிய கர்த்தரை மாத்திரம்தான். அவரால் எல்லாம் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நமக்குள்ள இருக்குமே. ஆனால் மரித்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு கொண்டு நிற்க அவர் கண்ணு முன்னாடி பணத்தோடு பிணம் கடந்தாலும், அவன் மேல 4 பிணம் படுத்திருந்தாலும் அது கிடக்குது. ஆண்டவர் சொல்லும் போது தனியா அவன் மட்டும் வெளியே வந்து நிற்கும். நம்புறீங்களா? இது ஆண்டவரால் எல்லாமே முடியும். அவருக்கு எல்லாமே சாதாரண காரியம், அற்பமான விஷயம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது என் ஆண்டவருக்கு. அப்படி இருக்க சொல்ல இந்த காலங்கள் நீங்க எதை குறித்து நீங்க கவலைப்படணும் அவசியமே கிடையாது. எப்படி இதை சமாளிக்க போறோம், எப்படி இந்த தேவை சந்திக்கும், எப்படி 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 பல கேள்விகளோட வாழ்க்கையில வந்தாலும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இந்த ஆண்டவருக்கு எல்லாமே லேசான காரியம். அல்லேலூயா,
அந்த ஒரே வசனத்துல அவர் பயங்கரமாய் தேவனை முன்பாக வைத்து ஜெபம் பண்றாரு. இந்த ஆசா சொன்ன உடனே சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணை நில்லும். அவருடைய ஜெபம், நீர் எங்களுக்கு துணை நில்லும் ஆண்டவர், எங்களோட கூட வாங்க, எங்களுக்காக நீங்க நில்லுங்கப்பா. அப்படிதான் நம்ம ஜெபம் பண்ணணும். நீ எங்களுக்கு நில்லுங்க, எங்களுக்கு நீங்க துணையா இருங்க, எங்களுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி நாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான ஜனத்துக்கு விரோதமா நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்க ஆண்டவரை சார்ந்து ஆண்டுடைய நாமத்தினால நீங்க விசுவாசத்தோடு நீங்க எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்ள முடியும். எதையும் உங்களால பேசிக்கொள்ள முடியும், எதையும் உங்களால சந்திக்க உங்களால முடியும். உங்களால முடியாது, ஆனால் நீ நம்பி இருக்கிற அந்த இயேசுவின் நாமத்தில் நீங்க சார்ந்து இருக்கிறபடினாலே அவைகள் முடியும், அவைகள் வாய்ப்பும். அது தேவனுக்கு ஒண்ணுமே இல்லாத ஒரு காரியமாய் ஆண்டவர் செய்து முடிப்பார். கிறிஸ்தவனுக்கு தோல்வியே கிடையாது. கிறிஸ்தவன் தோற்று போனதே சரித்திரம் கிடையாது. கிறிஸ்தவன் ஜெயம் பெற்றவனாதான் வாழ்வான். ஏன்னா கிறிஸ்து கல்வாரியில் அவன் ஜெயம் பெற்றவராதான் அவர்களோட கூட எழுந்தானே தவிர்த்து தோல்வியை சந்திக்காத ஆண்டவர். நீங்க நம்முடைய வாழ்க்கையில ஜெயம்தான். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஜெயம்தான் சொல்றாரு அவர் ஜெபிக்கும் பொழுது. ஆண்டவர்கள் என் தேவன் ஆண்டவர். நான் சொல்றதெல்லாம் இந்த 11வது வசனத்துல இருக்கு. நான் தனித்தனியா சொல்லிட்டு இருக்கேன். அவர் டிக்ளேர் பண்றாரு, கர்த்தாவே எங்கள் தேவன், என்னுடைய தேவன், நீங்க நிச்சயமாய் எங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியும். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவர். ஜெபத்தை கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதிகமாய் நானும் இந்த வார்த்தையை ஜெபத்தை யூஸ் பண்ணுகிற ஒரு வார்த்தை, மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா எந்த ஒரு மனுஷனும் உங்களை மேற்கொள்ளவே முடியவே முடியாது. எந்த ஒரு மனுஷன் அது யாரா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த மனுஷன் யாரா, எந்த ராஜ்யம், எந்த ஒரு வளர்த்தவனா யாரா இருந்தாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அவர் சொன்னார், மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதீர்கள் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்றார். அல்லேலூயா. இந்த காலையில கூட நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எந்த ஒரு மனுஷன் நம்மளை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உத்தமனுக்கு நிச்சயமாய் கர்த்தர் துணைதான். அவர் நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கம் அடைவதோ நாணம் அடைவதோ கூணி குறுவதோ கிடையவே கிடையாது. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் எப்படியா? பிரகாசம் தான் கிடையாது. எந்த மனுஷனும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. அவர் ஜெபம் பண்ண உடனே நடந்த காரியம் என்ன? இப்படிதான் ஜெபம் பண்ணி முடித்தார். ஆண்டவருடைய ஜெபத்தை அங்கீகரித்தார். 11வது வசனத்தில் 12வது வசனத்தில், அப்போது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. உடனே ஆண்டவர் வந்து ஒர்க் பண்றாரு பாருங்க. அந்த ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் காரியங்களை கையில் எடுத்து செயல்படுத்த ஆரம்பிக்கிறார். அவருக்கு எதிராக வந்த ஏராளமான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், கர்த்தர் அவர்களை முறியடித்ததனால், ஆசா கிடையாது, கர்த்தர் அவர்களை முறியடித்ததனால் அவர்கள் ஓடி போனார்கள் என்று வேதத்தை வாசிக்கிறோம். ஓடிவிடான். கர்த்தர் அப்படி பண்றாரு பாருங்க. மனுஷன் தான் சொல்ற, மனுஷன் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேதாரம் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக, எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, நொறுங்கி போனார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை வாசிக்கிறோம். நமக்கு எதிராக வருகிற முடிவு இதுதான். நமக்கு எதிராக வருகிறதுனா எனிமிஸ் மட்டும் இல்லை, ஆட்கள் இல்லை, சூழ்நிலையின் முடிவு இதுதான். சூழ்நிலை எல்லாத்துக்கும் முடிவு. நம்மளை மேற்கொள்ள மாதிரி ஒரு சில நேரத்தில் சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள், சில எதிர்பாராத விதமாய் போக வேண்டிய, அது எதுவாக இருந்தாலும், சூழ்நிலையாக இருக்கட்டும், மனுஷனாக எதுவாக இருந்தாலும் அதோடைய முடிவு வந்து நொறுங்கி போகும். நொறுக்கிறத பார்த்துருக்கீங்களா? நொறுக்கிறத உடைக்கிறது கிடையாது, நொறுக்குவாங்க. அந்த நேரத்தில் டிவி கட்டினா போட்டு டக்கு டக்குன்னு போட்டு நொறுக்குவாங்க. இஞ்சி அதை பொருள் அது நம்பிக்கலாம். அதை நொறுக்கி தூள்களாக பவுடராக்கி வராங்க, நொறுக்கிடுவார். வார்த்தை எப்படி பாருங்க.
அவர்கள் நொறுங்கி போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சூழ்நிலை பார்த்து நம்ம வாயில வேண்டாம். ஐயோ இந்த வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. இந்த வார்த்தை எந்த வார்த்தை சொன்னேன்? ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, யார் எனக்கு உதவி செய்வான்னு தெரியலையே, நான் எங்க போய் நிற்க போறேன்னு தெரியலையே. ஒரு நாள் கிறிஸ்தவ மனுஷன் முன்னாடி போய் நிற்கவே கூடாது. எந்த ஒரு மனுஷன் முன்பதாக போய் நின்று உன்னுடைய தேவையை சொல்ல அவசியமே கிடையாது. இந்த தேவை இருக்குது, இதுக்காக நீங்க உதவி செய்ய முடியுமான்னு சொல்லி மனுஷன் கிட்ட போய் நிற்க அவசியமே கிடையாது. நீங்கள் சார்ந்து நிற்க வேண்டியது ஆண்டவர். சும்மா படிச்சுட்டு சொல்ல, எக்ஸ்பீரியன்ஸ்ல அனுபவத்தில் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை சார்ந்து நின்று பாருங்கள், மனுஷன் உங்களை தேடி வருவான். கர்த்தர் அனுப்புவாரு. கர்த்தரை சார்ந்து நின்று ஆசா பண்ணும்போது பாருங்க, அவங்க நொறுங்கி போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. பல நாட்களில் நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு அந்த பிளான் ரேட் அமௌண்ட் போகிறதுக்கே ஒரு ஹெட் அவர் தான் அப்படின்ற மாதிரி அவர் பொசிஷன், அவர் யூனிட் ஹெட்டே அவர் தான். நான் வந்து அந்த இடத்துல ஒரு சீனியர் இன்ஜினியர் தான். அவருக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா எப்படியோ மேலே அவர் இருக்கிறார். அவர் புதுசாக வந்திருக்கார். ஒரு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒர்க் பண்ணியிருக்காரு. அன்றைக்கி வந்து மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கார். யூனிட் தான் பெரிய யூனிட்டுக்கு ஒரு 1000 பேர் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு அவர் தான் வந்து ஹெட்டு. அவர் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு எனக்கு. இந்த மாதிரி இதில் தான் சைக்கிள் கேமரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமாக போட்டு கொடுத்தாங்க. அதுக்குள்ள நானும் ஒரு ஆள் பண்ணிட்டு தான் இருக்கணும். பண்ணிட்டு இருக்கும்போது அப்படி போச்சு, நாட்கள் போச்சு. திடீர்னு ஆஃபீஸ்லேருந்து அப்படி வெளியே வரேன். அவர் அங்கேருந்து வர கிட்டத்தட்ட எனக்கும் அவருக்கும் ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். என்னை பார்த்த உடனே அவர் அப்படியே வந்தார். எனக்கு நேராக வந்தார். கிட்ட வந்து கேட்டார், என்னப்பா இந்த டாஸ்க் எப்படி போயிட்டு இருக்குது? போயிட்டு இருக்குது அப்படின்னு. நான் யார் தெரியுமா? மனுஷன் எப்படி பேசுகிறான் தோனி. நான் யார் தெரியுமா? நான் வந்து புல்டோசர் மாதிரி. எப்படி அவர் எப்படி தன்னை காமிக்கிறது? நான் வந்து புல்டோசர் மாதிரி. இடிச்சன்னா ஒன்றுமே இருக்குது. என்ன சொல்ல வர்றது? நான் உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும். நான் இடிச்சேன்னா என்ன பண்ணுவேன்? நோக்கிட்டு விடுவேன். நான் இடிச்சேன்னா நீ தரமட்டமாக ஆகிடுவேன் அப்படின்ட்டு என்னை பார்த்து சொல்ல. அட கடவுள், நீ யார்கிட்ட பேசுகிற? நமக்குலாம் ஒரு தைரியம், ஒரு கெத்து இருக்கணும். என்ன இருக்கணும்? ஒரு கெத்து இருக்கணும். நீ யாராக பண்ணது? எனக்குள்ள இருக்கிறவர் யார் தெரியுமா? ஒரு கெத்து நமக்குள்ள இருக்குமா? அந்த கெத்து வேலை செய்யும். என்ன வேலை செய்யும்? அந்த கெத்துன்றது விசுவாசம், கெத்துன்றது நம்பிக்கை. அவன் யாருக்கு விரோதமாக பேசுறான்? அவன் லிட்டரலாக எனக்கு விரோதமாக பேசல, எனக்குள்ள இருக்கிற ஆவியனர் விரோதமாக அவன் பேசுறான். ஆவியனர் பார்த்து சொல்றான். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கடவுளை பார்த்து சொல்றான். நான் யார் தெரியுமா? கடவுள்கிட்ட ஒரு மனுஷன் அப்படி சொன்னா நடக்கும். ஏன்னா நான் கடவுளை சொல்லலை, எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கிறான்னா ஒரு மனுஷன் எழும்பொழுது நீங்க நினைச்சீங்க அவன் கடவுளுக்கு விரோதமா எழும்புறான்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. எனக்கு சந்தோஷம் தான், பண்ணியாச்சும் எனக்கு விரோதமா எழும்புனீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ இல்லை இப்படி பேசிட்டார். எனக்கு வந்து ஒரு எனக்கு பாவமாக இருந்துச்சு. அவருக்கு உண்மை இதுதான். எனக்கு வந்து ஒரு வருத்தம் என்னடா அவர் அப்படி சொல்லிட்டாரு. உலகம் தான் வருத்தப்படுவான். ஐயோ இந்த கெட்ட பேர் வாங்கிட்டுமே. எனக்கு வருத்தமாக கிடையாது. ஒன்றும் என் தலையை உயர்த்துகிறவர் ஆண்டவர் தான். எனக்கு சோறு போடுகிறது ஆண்டவர் தான். எனக்கு எல்லாமே சந்திக்கிறது ஆண்டவர் தான். அவன் கிடையாது. ஒருவேளை நான் என்னை ஆண்டவர் அங்கே வைத்திருக்கலாம், வேலை செய்யும்படி வைத்திருக்கலாம். ஆனால் என்னை போஷிக்கிறது 100% ஆண்டவர். அதில் மாற்றமே கிடையாது. எந்த ஒன்றா பேசலாம். நடந்தது என்ன தெரியுமா? நாட்கள் கொஞ்சம் நாட்கள் போச்சு, ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படி போச்சு. கர்த்தர் வந்து நமக்கு விரோதமாக பேசுகிற எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்பார். அந்த இடத்துல யாருமே இல்லாத மாதிரி இருக்கலாம், காக்கா கூறி கூட இல்லாத மாதிரி இருக்கலாம். 4 செவருக்குள்ள அவனை வச்சு கூப்பிட்டு நிற்க வச்சு பேசினாலும் அதன் நடுவிலே ஆண்டவர் இருக்கிறார். யாருக்கும் தெரியல, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு. 2 மாசம் 3 மாசம் ஆயிருக்கும். திடீர்னு ஒரு சேஞ்ச் வருது. எப்படி அவர் அந்த கம்பெனிக்கே அவரோட யூனிட் எடுத்தோ அந்த கம்பெனிக்கே என்ன ஆடிட்டரா போட்டாங்க. அந்த கம்பெனிக்கு நான் தான் ஆடிட்டர் போச்சு. அவர் யூனிட் எடுத்துனா அந்த கம்பெனிக்கே நான் தான் ஆடிட்டர். நான் தப்புன்னு சொன்னால் தப்பு தான். அவ்வளவுதான் நடந்த கதைகள் பாருங்க. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அதனால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலை. டைரக்டாக என்னுடைய ரிப்போர்ட்டிங் வந்து டைரக்டாக ஏஜியும் டைரக்டாக எம்டி அப்படி போயிடுச்சு.
கம்பெனி இருக்க சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் எனக்கு விரோதமாக எழுப்புனா நான் அப்படி கண்டு காமிச்சேன்னா அவங்க கம்மான்னு அடிச்சிருவாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு பொசிஷன் திடீர்னு மாறிட்டார். நடந்தக்காக என்ன சில காரியங்கள் நடக்கும்போது நான் சில ரிப்போர்ட் பண்ணேன். டைரக்டாக எப்படி வந்து கூப்பிட்டு அவர் மிதித்தேன். அவர் எனக்கு கூப்பிட்டு எப்பவுமே உள்ள அவர் ரூமில் கூப்பிட்டாங்க நிற்க வச்சு பேசுவார். உட்காரப்பார் எல்லா சூழ்நிலை எல்லாம் மாறும். ராஜாத்துக்கு முன்பதாக என்ன பண்ணுவார், நம்முடைய தலையை அப்படியே அன்னாய் பண்ணுவார். எல்லாம் பார்ப்பாங்க, என்னடா அது அப்படிதான் பண்ணுவார். உட்காரப்பார், என்னப்பா பிரச்சனை. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 மாதம் தான் உள்ள வந்தாவே மோகன் ரத்தப்பா வாப்பா நீங்கள் என்னப்பா பிரச்சனை சொல்லுப்பா. இன்னைக்கு அவர் என்ன கேட்கிட்ட ஒரு புல்டோசர் சொன்னாரோ நொறுக்கிடுவேன்னு சொன்னாரோ அவர் நமக்கு முன்னாடி நொறுக்கி தான் போகணும். நமக்கு முன்னாடி அடங்கி தான் போய் ஆகணும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சும்மா கதை கிடையாது. இதோ வேதத்தை ஆசாவுடைய வாழ்க்கை நடந்ததாக கிடையாது. தேவனை சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை வாழ்க்கை இதுதான் நடக்கும். மனுஷன் அவன் யாராக இருந்தாலும் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தர் அப்படிலாம் விட்டு வேடிக்கை பார்க்கிற தேவனும் கிடையாது. அவர் நமக்காய் எழுந்து நின்று காரியம் நமக்காய் முடிக்கிற தேவன். அவர் எழுந்தருவார். அவர் எழுந்து நின்றார்னா அவ்வளவுதான். அது எப்பேற்பட்ட மழையா இருக்க எதுவாக அப்படியே ஒழுங்கு போல உருகி போய் தான் ஆகணும். ராஜாவா நான் வெளியே வந்தாங்க கம்பெனில. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய ரெசிக்னேஷன் லெட்டர் பார்த்தோம். ஒரு வார்த்தை கூட சொல்ல இருப்பான்னு சொல்லிட்டு இருப்பான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. மற்றவங்கெல்லாம் விட மாட்டான். அவர் மட்டும் வார்த்தையே கிடையாது. இருப்பான்னு ஃபார்மாலிட்டியோட சொல்ல முடியல அவரால். அவ்வளோ சந்தோஷம் நான் ரெசிக்னேஷன் கொடுத்தவொடனே. அதே லூயா என்ன சொல்ல வரேன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சூழ்நிலை மாத்திரமல்ல, மனுஷர்கள் மாத்திரமல்ல, எது நமக்கு விரோதமாக எழுப்பினாலும் அவைகள் ஒன்றும் இல்லாமல் இந்த ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுக்கி போவான். இயேசு என்ற கண்மலை மேல ஒருத்தன் மோதுவானே ஆனால் அவனுடைய முடிவு என்ன? இயேசு கிறிஸ்து சொன்னார், அவன் நொறுக்கிதான் போய் ஆகணும். அந்த கண்மலையில ஒரு மனுஷனுக்கு தாகத்தையும் அந்த கண்மலையை அவன் தீர்க்க முடியும். அந்த கண்மலைக்கு ஒரு விரதம் அழுது அதே கண்மலை அவன் நொறுக்கவும் முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னார் பேதுருவை பார்த்து, இந்த கல்லின் மேல் என் சபை கட்டுவேன். இந்த கல்லு, இந்த கண்மலை, சபை ஒரு கல்லு தான். சபை ஒரு கண்மலை தான். கிறிஸ்து இருக்கிற ஒரு இடம் தான். சபைக்கு விரதமாக ஒரு தேவனாலும் அவன் நொறுங்கி தான் போவான். கிறிஸ்துவனுக்கு விரதமாக ஒரு தேவனாலும் அவன் என்ன பண்ணுவான்? நொறுங்கி தான் போக வேண்டியது. முடிவு காலத்தின் கட்டாயம் நான் சொல்லுவேன். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அப்படி பண்ணுவாரு. கர்த்தர் அப்படி பண்ணுவாரு. ஏன்னா அவர் அப்படிதான் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். ஏசாயா 24:4 வாசித்து பார்க்கும்போது, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இதுதான் ஆண்டவர். உங்களுக்கு பலன் இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு சத்துவம் இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ, படிப்பு இருக்கோ இல்லையோ, அந்தஸ்து இருக்கோ இல்லையோ, என்ன இருக்கோ இல்லையோ, நமக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். அந்த மனுஷன் மாத்திரம் ஆண்டவர் பிடித்துக் கொள்வானே ஆனால், அந்த மனுஷன் மாத்திரம் ஆண்டவரை சார்ந்து கொள்வானே ஆனால், அந்த மனுஷன் மாத்திரம் ஆண்டவர் பிரியமானபடி நன்மையும் செம்மையுமாய் செய்கிற ஒரு மனுஷனா இருப்பானே ஆனால், அவனை ஜெயிக்க, அவனை மேற்கொள்ள எந்த ஒரு மனுஷனாலும் முடியவே முடியாது. நீங்க குடும்பத்தில் இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் இருக்கிற அவன் சுற்றி எந்த ரிலேஷனும் அவங்களை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்படி கூட சொல்லுவாங்க, நீங்க கிறிஸ்துக்குள்ள நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா மாமியார் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. நீ கிறிஸ்துக்குள்ள நல்ல மாமியார் இருந்தால் மருமகள் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. 2 பேரும் நல்லா இருந்தால் உங்க வாழ்க்கை நல்லா ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. வாசனா அப்படியே பிளைண்டா சொல்லுது. மனுஷன் சொல்லும்போது எல்லாம் தான் மாமியார், மாமனார், அண்ணன், தம்பி, உற்றார், உறவினர் எல்லாரும் சேர்ந்ததான் மனுஷன். ஒருவரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. காரணம், கிறிஸ்துவுக்குள்ள நான் வேறா இருக்கிறேன். என்னை பகைச்சிக்கிட்டா நான் நடக்காது. ஆமா, நம்ம ஆம்பரவுல இருக்கும்போது பாருங்களேன், கர்த்தர் நமக்காய் வயலாக போராடுறோம். எந்த மனுஷனும் நம்ம விரோதமாய் அவன் எழுப்பினாலும், மறுபடியும் சொல்ற சூழ்நிலை எதிராய் வந்தாலும் நீங்கள் கலந்துன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் ஆண்டவரை தான் பார்க்கணும். ஆண்டவரை சாமி நின்று பாருங்க. கர்த்தர் உங்கள் லைஃப்பில் ஆண்டவர் செய்கிற காரியங்கள் மகத்துவங்களாய் காணப்படும். நீங்கள் ஆசா என்ற மனுஷனுடைய லைஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு பெரிய சேர்க்கை கொடுத்துட்டாரு. இது ஒன்றும் பண்ணல, ஜெபம் தான் பண்ணாரு. ஆண்டவர் அவரை ஓட விட்டாரு. கர்த்தர் அவருடைய சேனையை அவர் நொறுக்கி
போட்டுச்சு, அவன் கொள்ள அடிக்கிறது அவன் வேலை, பிளஸிங்ஸ் ரிசீவ் பண்றது அவங்க வேலையை இருந்துச்சு பாருங்க. நல்ல சமாதானம் தேசத்துல, நல்ல சமாதானமா இருக்குது. நீங்க தொடர்ந்து 2 நாளாம் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 2 நாளாம் புஸ்தகம் 15வது அதிகாரத்துல 1-3 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்போது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசாரியாவின் மேல் இறங்கினார். அவன் வெளியே ஆசாவை எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவருக்கு உங்களை வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளால் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஆசாருகிறார். அவருக்கு திருக்க தரிசனங்கள்லாம் வருது, இப்படிலாம் காரியங்கள் இருக்குன்னு சொல்ற வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் 8வது வருஷத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஆசா அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட உடனே தீர்க்கதரிசியாக யோசேப்பின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்ட பொழுது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிம் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலிருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து பல காரியங்கள் தேசத்தில் பண்றார். அருவருப்பெல்லாம் எடுத்து போடுறார், பலிபீடத்துல ஸ்தப்பன் எடுறாரு, மாற்றங்களை ஏற்படுத்துறாரு, ஜனங்களெல்லாம் பேசுறாரு. நீங்கள் 13வது வருஷம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்தார்கள். பெரிய ஒரு உடன்படிக்கை பண்றாரு இந்த ஆசா. நம்மள யாராவது சிறியவனோ பெரியவனோ ஸ்திரீ யாருமே கர்த்தருடைய தேவனை தேடாமல் ஒரு மனுஷன் இருந்தான்னு சொன்னா அவன் கொலை செய்யப்படணும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை அந்த இடத்துல செய்யப்படுகிறது. இந்த 14வது வருஷத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, மகா சத்தத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் பூரிக்கைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். பெரிய ஒரு டிக்ளரேஷன் வருது, ஒரு ஆணையிடுறாங்க எல்லாரும். ஆமா, நாங்க இப்படிதான் இனிமே எங்களோட வாழ்க்கை இருக்கோம், நாங்கள் கர்த்தரை சார்ந்த மாத்திரம் தான் நாங்கள் இருக்கோம், கர்த்தர் தான் எங்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா ஆட்களும் உடன்படிக்கை செய்து ஆணையிட்டு கொண்டார்கள். நீங்கள் கடைசி வசனத்தை வாசித்து பார்க்கும்போது ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆசா தன் தகப்பனாகிய தாவீதை போலவே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தவன் என்று 1 ராஜாக்கள் புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்க முடியும். அதே அதிகாரத்தில் 14வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது அவன் இருதயம் கர்த்தருக்கு உத்தமமாய் இருந்தது என்று வேதத்தை வாசிக்க முடியும். கிட்டத்தட்ட தாவீதை போல கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த மனுஷன் இந்த ஆசா. நாட்கள் போகுது, கிட்டத்தட்ட 35 இயர்ஸ் அமைதி, ஒரு இலை போறது அப்படியே போயிட்டு இருக்கிற அவங்க லைஃப்ல 16வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 36வது வருஷத்தில் நடந்த ஒரு காரியம். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்குமரத்து பெறாதபடிக்கு ராமாவை கட்டினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்ன பண்றாருன்னா, எங்களோட நம்முடைய ஜனங்கள் வந்து அங்க போயிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகாதபடிக்கு ஒரு ராமாவை கட்டுறாரு, தடை மாதிரி ஒன்று கட்டுறாரு. அப்போது ஆசா என்ன பண்ணாரு பாருங்க, இத்தனை நாட்கள் இத்தனை ஆண்டுகள் ஆண்டு வரை சார்ந்திருந்த ஆசா, தேவனோடு உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு ஆசா, ஆணையிட்டு கொண்ட இந்த மனுஷன் இந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுது 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அப்போது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையோட பொக்கிஷங்களோட வெள்ளியும் பொன்னையும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவின் இடத்திற்கு அனுப்பி, பாருங்க ஒரு காரியம் எதிராக வரும்பொழுது இந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற பொக்கிஷம், ராஜாவின் இடத்துல இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பொக்கிஷங்கள் வெள்ளிகள் போன்ற எல்லாம் எடுத்து சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்துக்கு அனுப்புறாரு. என்ன சொல்லி அனுப்புறாரு, எனக்கும் உமக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்குது. வாசிக்கிற 3வது வசனத்துல, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டு, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படி நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். நடந்த காரியம் அதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது
அவர் வந்து அகென்ஸ்டாக பாட்ஷாக்கு விரோதமாய் அந்த பெண்ணாத்தார் வர்றாரு. அவன் வந்து சில காரியங்கள் சில இடத்தை முறியெடுத்த உடனே வேதத்தில் வாசிக்கிறோம், பாட்ஷா அந்த ராமாவை கட்டுகிறதை விட்டு அவன் ஓடி போயிட்டான். அவ்வளோதான், எதிராக வந்தாலும் ஓடி போயிட்டார். அதை மாற்றமே கிடையாது. ஆனால் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் நல்லபடியாக நடந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல ஆசாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லாஸும் இல்லை, இழப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. எதிராக வந்தால் ஓடி போயிட்டான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 7வது வசனத்தில், அக்காலத்திலே ஞான டிஸ்ட்ரிக்ட்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசானிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியாவின் ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. தீர்க்கதரிசியா அனானி வந்து ஆசானிடத்தில் பேசுற, நீ தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் நீ சீரியா தேசத்தானாகிய அந்த பெண்ணாத்தாரை சார்ந்து கொண்டபடியினால் அந்த சீரியா ராணுவம் உன்னுடைய கைக்கு தப்பிற்று. ஆண்டவர் சொல்லி காமிக்கிறார் பாருங்க 8வது வசனத்துல, மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையாக இருந்தார்கள் அல்லவா, நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தார். ஆனா இப்போ நீ கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடியினால் ஒரு சூழ்நிலை வருது. இஸ்ரவேல் ராஜா அகென்ஸ்டா வந்து ராமாவை கட்டுறாரு. இவர் என்ன பண்ணிருக்கணும், எப்போதும் கூட கர்த்தரை அல்லவா அவர் சார்ந்து இருக்கணும், கர்த்தரை அல்லவா அவர் சார்ந்து நின்று இருக்கணும். கர்த்தரை சார்ந்து நிற்கும்போது கர்த்தர் அல்லவா ஆலோசனை கொடுத்திருப்பார். இவர் என்ன பண்றாரு, அவனுக்கு பொண்ணு இப்படி மனுஷனை சார்ந்து நின்றதுனால கர்த்தருக்கு ரொம்ப கோபம் வருது. எப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை சார்ந்து நில்லாமல் மனுஷனை சார்ந்து நிற்கிறானோ அவன் ஆண்டவரை அசட்டை பண்ணுகிறான். அவன் உன்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நீ அசட்டை பண்ணுகிறான். உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நீ இன்னும் மதிக்காம ஜனங்களுக்கு நீ சார்ந்து சொல்லும் போது கர்த்தர் வந்து தலைமுறையிடமாக நீ பண்ற. அன்னைக்கு அதான் பண்ணார் ஆசா. எவ்வளவோ ஏராளமான ஜனங்கள் வரும்போது உன்னால் மேற்கொள்ள முடியாத அந்த ஜனங்கள் எல்லாம் நான் உனக்காக முறியெடுத்தேன், நீ என்னை சார்ந்து கொண்ட போது இப்போ நீ என்னை சார்ந்து கொள்ளாமல் நீ அந்த பெண்ணாத்தாத்தை சார்ந்து கொண்டபடினா இது முதல் உனக்கு வந்து யுத்தங்கள் வரும். என்னைக்கு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தேவனை சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை சார்ந்து வாழ ஆரம்பிக்கிறானோ அவனோட வாழ்க்கையில சமாதானம் எடுக்கப்படும். அது வரைக்கும் இளைப்பாறுதல், அது வரைக்கும் சந்தோஷம், அது வரைக்கும் சமாதானமா இருந்த ஆசாவுடைய ராஜ்யத்துல இது முதல் உனக்கு யுத்தங்கள் நடக்கும், இது முதல் உனக்கு சமாதானம் இருக்காது, இது முதல் வாழ்க்கையில் நான் இருந்த காரியங்களை செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் ஆசாவுக்கு நிறைய கடந்து வருது. இந்த காலையில ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில, நம்ம எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஜீவியம் நீங்க நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சூழ்நிலையை பார்த்தவனை அவனை கிட்ட போயிடலாமா, அவன் கிட்ட போய் ஒட்டிக்கலாமா, இவன் கிட்ட போய் எதையாச்சும் கேட்கலாமா? என்னைக்கு நம்முடைய கால்கள் அப்படி போகுதோ கர்த்தர் அதை பார்க்கிறாரு, கர்த்தர் அதை பார்க்கிறாரு, கர்த்தர் அதை நிச்சயமாய் பார்க்கிறார். கர்த்தருக்கு அதனால கோபம் தான் வருது. நீங்க நம்ம சாப்பிடுங்க, கர்த்தர் தான் தேவனா, கர்த்தரை சார்ந்து உனக்கு என்னைக்கு மனுஷன் தேவனா ஆயிட்டானோ அங்க வாழ்க்கையில தெய்வமா இருக்கிற கர்த்தர் என்று உணர்ந்தா காரியங்களை செய்ய முடியாது. கர்த்தர் தான் தெய்வம், அவரை மிஞ்சினது யாருமே கிடையாது. அப்படி வேதத்தை வாசிக்கிற நம்முடைய வாழ்க்கையில வசனங்களை அறிந்த நம்முடைய வாழ்க்கையில அந்த சூழ்நிலைகள் வரும்போது, ஏதோ ஒரு தேவைகள் வரும்போது, ஏதோ ஒரு இக்கட்டு வரும்போது நம்ம யாரை சார்ந்து நிற்கிறோம்? தேவனாகிய கர்த்தரை சார்ந்து நிற்பார். கர்த்தரும் பட்சத்தில் இருந்து அந்த சூழ்நிலையை மாற்ற ஒரு போதுமானவராக இருப்பார். மாறாக அது எப்படி டேக்கிள் பண்ணலாம், என்ன பண்ணா அவனை ஓட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனை சார்ந்து அவனுக்கு சில காரியங்களை கொடுத்து நன்மையாய் முடிகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதிலே கோபப்படுகிற தேவனாய் காணப்படுகிறார். உண்மையில ஒரு கோபம் அவருக்கு உண்டாக்குறது நமக்கு தெரியறது இல்லை. சில நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவோம், அப்படி இருக்கும். ஆனா ஒரு விஷயத்துல நான் யாரை சார்ந்து நிற்கிறேன்? இந்த ஆசா பாருங்களேன், ஆவித போலவே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான ஒழுங்கா இருந்த ஒரு மனுஷன், தேசத்திலிருந்து அருவருப்புகள் அகற்றப்பட்ட ஒரு மனுஷன், உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷன், கர்த்தருக்குள் அப்படி இருந்த ஒரு மனுஷன், ஒரு அகென்ஸ்டா ஒருத்தர் வந்தான்.
அந்த நேரத்துல அவனுக்கு விளங்கல, தெரியல. மனுஷனை சார்ந்து நின்றதுனால கர்த்தருடைய கோபம் ஒரு மேல வந்தது. இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், உபவாச கூட்டங்களை கலந்து கொள்வோம், நல்ல ஆராதனை உண்டு, நல்ல ஜெப ஜீவியம் உண்டு, நல்ல வேதம் வாசிக்கிற காரியங்கள் உண்டு. இருந்தாலும் நமக்கு நேர சில இக்கட்டுகள் வரும்பொழுது, சில தேவைகள் வரும்போது நான் யாரை சார்ந்து நிற்கிறேன்? இன்னைக்கு உங்களுக்கான ஒரு கேள்வி இதுதான். உங்கள் லைஃப்ல சில இக்கட்டு வரும்பொழுது, சில தேவைகள் வரும்பொழுது நீ யாரை சார்ந்து நிற்க விரும்புகிறார்? நீ ஜெபம் பண்ற, வேதம் வாசிக்கிற, அந்நிய பாஷெல்லாம் பேசி ஜெபம் பண்றீங்க, என்னவோ பண்ற நம்முடைய வாழ்க்கையில ஒரு தேவைன்னு வரும்பொழுது முற்றிலுமா நான் யாரை சார்ந்து நிற்க விரும்புகிறேன்? அந்த நேரத்தில் நான் யார்? அந்த நேரத்தில் நம்ம காமிக்கிறோம், நான் சாதாரண ஒரு மனுஷன் தான் சொல்லிட்டு கடவுள் முன்னாடி காமிச்சிடுறோம். அதான் தப்பு. நான் சாதாரண ஒரு மனுஷன் தான் என்று அப்படி கிடையாது. அதுக்காக வாங்க தூக்கினார் நம்மள, அதுக்காக பெருந்தெடுத்தாரு, அதுக்காக பிரித்தெடுத்தாரு. எந்த சூழ்நிலையிலும் நம் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்படியாவோ நம்ம ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு சில சூழ்நிலை கடந்து போகும்போது நான் யாரை சார்ந்து நிற்கிறேன், எப்படி அந்த வெறுப்பை நான் பிளான் பண்றேன்? யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு லைஃப்ல அப்படி தெரியல. சில நேரத்தில் நன்மையா முடிஞ்ச மாதிரி நம்முடைய பார்வைக்கு இருக்கும். அப்பா எப்படியோ முடிஞ்சுதான் இந்த வேலை, நம்முடைய பார்வைக்கு அப்பா முடிஞ்சுது, அப்பா சந்தோஷம், ஏதோ முடிஞ்சுதுப்பா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை, அவங்ககிட்ட போனோம் பண்ணிட்டாங்க. சில காரியங்கள் ஆண்டவர் நடத்துவாரு. ஆண்டவரை சார்ந்து நடக்கிற காரியங்கள் வேறு, ஆண்டவரை சார்ந்து கொள்ளாமல் ஆண்டவர் அப்படி பின்னாடி வச்சு நீ முன்னாடி போய் நடக்கிற காரியங்கள், செயல்படுத்துகிற காரியங்கள் வேறு. நன்மையா நடக்கிற மாதிரி இருக்கலாம், சில காரியங்கள் முடிந்த மாதிரி இருக்கலாம், அதுக்கு பின்னாடி ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருப்பாரே, ஆனால் நம்மளோட லைஃப்ல சமாதானம் இருப்பது கடினமாய் போயிடும், ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை நான் இன்னைக்கு சொல்றேன். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை உங்களிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறேன். எல்லா விஷயத்திலும் நீங்க ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை ஜாக்கிரதையா இருக்கணும், அதை விட்டுறவே கூடாது. ஆண்டவரை சார்ந்து இருக்கும் போதுதான் ஆண்டவர் காண்பிப்பார். என்ன காண்பிப்பார்? என்ன காண்பிப்பார்னா, நீ ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை காண்பிக்க ஆண்டவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். அது வெளிப்பட ஆரம்பிக்கும், ஜனங்கள் பார்க்க ஆரம்பிப்பார்கள். வசனம் இப்படியா சொல்லுது. 2 16வது அதிகாரத்துல 9வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளக்கம் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த வசனம் விளங்குச்சா? அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை, தேவனுடைய வல்லமையை விளக்கம் பண்ணும்படிக்கு தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா? என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என்ன நடக்குது? நம்முடைய வல்லமையை காண்பிக்க ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் தேவனை முழு இதயத்தோடு கூட சார்ந்து, யாரெல்லாம் கர்த்தரோடு கூட இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கர்த்தரோடு கூட இருக்கிறோமோ, அவங்க லைஃப்ல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணுவார். நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை, உனக்குள்ள இருக்கிறவர் யார் என்பதை, அவர் தேவன் என்பதை நம் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புவார். அவருடைய கண்கள் பூமி இன்னும் உலாவிக் கொண்டிருக்கிறான். அவருடைய கண்கள் பூமி எங்கும் பார்த்துட்டு, எங்கடா என் பிள்ளைக்கு எவனா அகன்ஸ்டா எழுப்புறானா, என்னை சார்ந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய், என்னையே ஊழியர்களா சேவிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமா, என்னை மாத்திரம் சார்ந்து என் பிள்ளைக்கு ஒருத்தர் எவன் எழுப்புறானா, எனக்கு எழுப்பலாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு விரோதமா எழுப்பலாம். தம்முடைய வல்லமையை என்ற விளக்கம் பண்ணினான். அவங்களாம் போய் கூப்பிடல, நம்ம கூப்பிட்டு அவசியம் கிடையாது. சூழ்நிலை வழியாக கடந்து போகும்போதே கர்த்தர் இறங்கி வந்து இடத்துல சூழ்நிலையை மாற்றுகிறவர். தம்முடைய வல்லமை விளக்கம் பண்ணும்படிக்கு பூமியும் அவனுடைய கண்கள் உள்ளாவிக் கொண்டிருக்கிறது. அவனை தூக்கி தானில தூக்கி அவரை தூக்கி சிங்கத்தில் போட்டாலும் அங்க தான் யார் என்பதையும் ஆண்டவர் விளக்கம் பண்ணுவார். அவருடைய கண்கள் அப்படியே உள்ளாவிக் கொண்டிருக்கு. நீங்க என் பிள்ளை எவனை தூக்கி அங்க போட்டாங்க, எந்த சூழ்நிலை என் பிள்ளை போறான், எல்லா சூழ்நிலையும் நான் சொல்லுவேன். அவருடைய வல்லமையை நிச்சயமாய் ஆண்டவர் விளக்கம் பண்ணுவார். யார் அதை பார்க்க முடியும், யார் அதை அனுபவிக்க முடியும், யார் அதை பெற்றுக்கொள்ள முடியும்? கர்த்தரை சார்ந்து இருக்கிறான் தெரியுங்களா, கர்த்தரை முழு இதயத்தோடு கூட பின்பற்றுகிறான் தெரியுங்களா, அவனுடைய வாழ்க்கை. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கணும் இந்த ஆண்டவர் யாருக்கு. அநேகருடைய லைஃப்ல
இந்த இயேசு கிறிஸ்து இந்த தேவனை அனுபவிக்காம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்மையான நம்ம பேசுது. அனுபவிக்கணும் இந்த ஆண்டவர் யார் என்று சொல்லி அனுபவிக்கணும். அன்னைக்கு வேதம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர்கள் நம்ம ருசித்து பார்க்கிற ஒரு அனுபவம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் யார் என்பதை இந்த அனுபவிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அந்த அனுபவத்துக்குள்ள நம்ம போயிட்டு சொன்னா சூழ்நிலையோ எதுவோ மலையோ எரிக்கவோ எதுவோ கலங்க மாட்டோம். அவர் பார்த்து கொள்வார். தம்முடைய வல்லமையை அவர் விளங்க கொள்வார். இது விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. நான் ரிசைன் பண்ண சொல்லுறாரு. நான் ரிசைன் பண்ண அந்த நாட்கள்ல என்னோட ரெசிக்னேஷன் வாங்கிக்க மாட்டாங்க, கொடுக்குறாங்க, வாங்க மாட்டாங்க, பேசுறாங்க. நீ வேணாப்பா, அவங்க சம்பளம் இருக்கிறவா பேச்சுக்கெல்லாம் அப்படிதான் வரும். வேணாம், நான் கத்துற ஊழியத்துக்கு போறேன், எனக்கு இந்த வேலை நான் சொல்லி கொடுக்குறேன், வாங்க மாட்டேன். என்ன பிரச்சனை சொல்லு, மாத்திரேன். கேரக்டர் பேஸ் பண்ண சொல்லுவா, எம்டிகிட்ட பேசுவா, பொசிஷனை மாற்றி தரவா, வேற எந்த கம்பெனினா போறியா, என்ன நான் மொத்தம் நான் விடுற மாதிரி ஐடியாவே இல்லை. இல்லை நான் போனோம், நான் உண்மையாக தான் சொன்னேன். நான் சர்ச்சு இந்த ஊழியருக்கு நான் ஃபுல் டைம் பண்ண போகிறேன், நான் விட்டுருந்தோம். உங்கள் பணமும் வேணாம், ஒன்றும் வேணாம், இந்த கம்பெனியில் வேலை செய்து நான் சம்பாதிச்சு நான் சாப்பிட்டு அதை விட பெஸ்ட்டாக நான் இருப்பேன் அப்படி தான் சொன்னேன். அதை விட பெஸ்ட்டாக நான் ஆண்டவர் வைப்பார், என்னை விட்டுருங்க தரிசு விட மாட்டேன். அப்படி நாட்கள் ஓடிக்கிட்டே போகுது. லெட்டர் வந்து பாக்கெட்லேயே இருக்குது, டெய்லி பாக்கெட்லேயே வச்சுக்கோ, பர்ஸ்லேயே. என்னுடைய எட்டுக்கிட்ட கொடுத்தா வாங்க மாட்டேன். அதே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறேன். திடீர்னு வந்தார், நான் உட்காந்துருக்க சீட்டில் வந்து, அப்பா நீ வாப்பா என் சீட்டு. சரி போன உடனே சரிப்பா அந்த லெட்டர் கொடுப்பா. கேட்கும்போது சொன்னார், எனக்காக நீ ஜபம்லாம் பண்ணிட்டாரு, அந்த ஹைலைட்டு எனக்காக நீ ஜபம் பண்ணிட்டாரு. நம்முடைய வல்லமை என்ன பண்ணுவார்னா அவர் விளக்கம் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல அனுபவிக்கணும். தான் யார் நம்ம சொல்ல முடியுமா? நீ பாருங்க, நான் வந்து அவனோட பிள்ளைகளாகவும் ஊழியக்காரனாக பண்ணீங்கன்னா ஆர்வம் கண்ணை குத்திடுவாரு போடாங்க. கர்த்தர் தான் யார் என்பதை அவர் விளக்கம் பண்ணணும். எல்லா விஷயத்திலும் அப்படிதான் நடக்கணும். நம்ம அப்படியே சில பேர் காப்பாங்க, நான் யார் தெரியல, நான் வெள்ளையும் சொல்லியே மாறுகிறார். நீ யார், உனக்குள்ள யார் இருக்கிறார் அவர் விளக்கம் பண்ணணும். அவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கு அந்த ஜபெல்லாம் பண்ணாதுப்பா, உட்காருங்க. உடனே அவர் ஃபோன் எடுத்தார், வைஸ் பிரசிடென்ட் ஃபோன் பண்ணுறாரு, இந்த மாதிரி மோகன் ராஜ் போனோம்னா சொல்கிறாப்புல, இதோ ஒரு பாஸ்டர் ஆக போகிறாராம், ஒரு பாஸ்டர் தெரியல, ஃபாதர் ஆக போகிறாராம், விட்டுடலாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. அவள்தான் உடனே சைன் ஆச்சு, உடனே பேப்பரும் ஆச்சு, எல்லாம் நல்லபடியாக முடிந்தது. கர்த்தர் தான் யார் என்பதை விளங்கப்படுவார். நீ போய் முட்டி மோதி யுத்தம் நீ பண்ண அவசியமே கிடையாது. ஆண்டவர் தான் சண்டை பண்ணணும், ஆண்டவர் தான் பேசணும், ஆண்டவர் தான் நமக்காக நிற்கணும். பரிந்து பேசுவதா இருந்தாலும் சரி, யுத்தம் செய்வதா இருந்தாலும் சரி, அது வழக்காடுவதா இருந்தாலும் சரி, நம்முடைய சார்பில் நிற்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்டவர் தான் பண்ணணும். என்னைக்கு நான் முன்னாடி போய் என் தலையாக விட்டு நான் அந்த இடத்துல கர்த்தர் இல்லைன்றதை எழுதி கொடுங்க. எங்கேக்கு போய் நான் பேசிடுவேன், நான் பண்ணிடுவேன், என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாழ மூடு, அதுதான் நீ பதில். நீ வாழ மூடுனா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கும், நீ ஆசீர்வாதமா இருப்ப. இன்னைக்கு வாழத்தான் நீ பேசினாலும் இன்னைக்கு வாழ்க்கை குண்டிச்சவரா இருக்குது. நீ மாத்திரம் வாழை மாத்திரம் மூடி கர்த்தர் பேசட்டும், கர்த்தர் எனக்காக யுத்தங்களை பண்ணட்டும், கர்த்தர் தான் யாருக்கு எனக்காக அவர் விளக்கப்படட்டும். அமைதியா இருக்கிறான் தெரியுங்களா? அவனுடைய வாழ்க்கை கர்த்தர் எழுதுறதை தான் யார் என்பதை ஆண்டவர் காண்பார். வாழ்க்கை சும்மா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்களை காட்டிலும் அவர் ஞானம் உள்ளவர், நம்மளை காட்டிலும் அறிவுள்ளவர். அவருடைய ஞானத்தை அல்ல, அநாதி தேவனவர். அனந்த ஞானத்துக்கு முன்பதாக ஒருவன கிட்ட நிற்கவே முடியாது. அவர் எல்லாருமே அவருடைய ஞானத்தினால தோக்கடிப்பார். நம்ம சாதாரணமா இருக்கணும்ல, நம்ம கம்மோடு இருக்கணும்ல, நம்ம ஆண்டவர் கிட்ட மாத்திரம் இருக்கணும்ல, ஆண்டவர் மாத்திரம் சார்ந்து இருக்கணும்ல. நம்ம இருதயத்தை பார்த்து ஆண்டவர் வேலை செய்யணும், ஆண்டவர் இருதயத்தை பார்த்து அவர் இறங்கணும். இன்னைக்கு ஒரு இருதயம் அப்படியே ஒரு காய்ந்து போன இடமா இருந்தா எப்படி? இருதயம் காய்ந்து போறதா எங்க இருந்து அங்க இருக்க ஒரு ஊற்று வரும், உனக்குள்ள அந்த ஊற்று இருக்கணும். கர்த்தருடைய ஆவில ஊற்று உனக்குள்ள இருக்கணும்ல. உன் இருதயத்தை பார்த்து ஆண்டவர் வேலை செய்யணும். இன்னைக்கு உனக்குள்ள அந்த ஆண்டவர் இருக்கணும்ல. அம்மாவா இல்லையா? உனக்காக அவர் செய்வார். வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து காரியங்கள், அனைத்து சம்பவங்களும் நமக்காக எழுதப்பட்டு இருக்குன்னா அது அப்படியே நடக்கும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்னைக்கு யுத்தம் பண்ண இன்னைக்கு யுத்தம் பண்ணுவார், அன்னைக்கு பரிந்து பேசினார் இன்னைக்கும் பரிந்து பேசுவார், அன்னைக்கு தன்னுடைய வல்லமை விளங்கப்படுவார், இன்னைக்கும் அவர் விளங்க பண்ணி கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகள்.
அவ்வளவுதான். அவர் இன்னைக்கு இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக இறக்கம் பாராட்டபடி அவர் இன்னைக்கு இருக்கிறார். நீங்க இருதயத்தை மாத்திரம் ஆண்டவர்கிட்ட சரியாக இருக்குமே, ஆனால் உன் இருதயம் ஆண்டவருக்கு உத்தமமாக இருக்குமே, ஆனால் ஆண்டவர் தான் என் வாழ்க்கை, ஆண்டவர் மாத்திரம் தான் சார்ந்து இருக்கின்ற வாழ்க்கையே அப்படியா இருக்குமே, ஆனால் வாழ்க்கை தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்படி இல்லாம என்னைக்கு ஒருத்தன் வேற மனுஷனை ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏதாச்சும் எவனா ஒருத்தன் ஏதாச்சும், வேதம் சொல்லுகிறது, இந்த விஷயத்தில் நீர் மதி இல்லாதவராயிருந்து 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கடைசி பகுதியில இந்த விஷயத்தில் நீர் மதி இல்லாதவராக, எந்த விஷயத்துல நமக்கு அறிவு வேணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்துல ஒரு மனுஷன் அறிவாளியா இருக்கணும், அது தெரியலன்னா வேஸ்ட். எந்த விஷயத்துல ஒருத்தர் மதியமா இருக்கக்கூடாது, அது தெரியலன்னா வேஸ்ட். ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நல்லா பண்ண, நினைவோ பண்ண, வழிபடுத்தலாம் சரி பண்ண, நினைவோ பண்ண, ஆனா இந்த விஷயத்துல அறிவு இல்லையே. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராக இருந்தபடினா இது முதல் கொண்டு உனக்கு யுத்தங்கள் நேரிடும். நம்ம அறிவு இருக்கணும். என்ன அறிவு இருக்கணும்? நான் ஆண்டவரை மாற்றத்தான் சாதனை அறிவு இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு அறிவு இதுதான். வேற அப்புறம் வரணும். பேசிக்கா நான் ஆண்டவரை சார்ந்து இருக்கின்ற அறிவு நமக்குள்ள இருக்கணும். இந்த அறிவு ஒருத்தவங்களுக்குள்ள இருந்தா போதும், அவன் ஆண்டவர் வந்து பிளஸ் பண்ணிடுவோம். அல்லேலூயா. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்த உடனே அதுவே நல்லா இருந்தது. ஆசா அதுவே நல்ல சமாதானம் அதுக்காக போயிட்டு இருந்துச்சு. இந்த வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாய் வந்ததுக்கு அப்புறம் அதன் நிமித்தம் 10வது வசனத்துல 16வது அதிகாரம் 10வது வசனத்துல அதன் நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரனை சினந்து கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். இதுவும் அல்லாமல் இதல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களை சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். என்ன நடந்துச்சு? இப்படியாய் கர்த்தர் உனக்கு ஒரு வாழ்க்கையை செய்ய போறா, இப்படிலாம் நடக்க போகுதுன்ற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அதை ஏற்றுக்கொள்ள அவருக்கு மனதில் பாருங்க. அதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய லைஃப் அவர் மாற்றிக் கொண்டிருப்பாரு. ஆனால் கர்த்தர் மாற்றங்களை கொடுத்திருப்பார். எதுக்கு ஆண்டவர் பேசினார்? எதுக்கு நம்ம கிட்ட பேசுறாரு? முதல்ல பேசுறதுபடி அப்படி பண்றதுக்கா? சில காரியங்களை கண்டிக்கும் போது அப்படி ஏன் கண்டிக்குது? நீ மனம் மாறணும், உனக்குள்ள இந்த மாற்றம் மாறணும் தான் தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுறாரு. நம்ம மூலமா அதுதான் ஆண்டவர் சபையில் ஆண்டவர் பேசுறாரு. எதுக்காக பேசுறாரு? கட் பண்ணி முறுக்க போறது கிடையாது. நம்முடைய லைஃப்ல மாற்றங்கள் வரணுன்றதுக்காக தான் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா அந்த ஆசை அதை புரிந்து கொள்ளாமல் கோவப்பட்டு அவங்களை தண்டிக்கிறதும் கொடுமையா நடத்துறதும் ஆண்டவர் பார்த்தாரு. ஏன்னா ரொம்ப ஓரம் பண்ணி அவர் என்ன பண்ணாரு? 2வது வசனத்துல ஆசா அரசான 39ஆம் வருஷத்துல தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரியே தேடினான் என்று வேதத்தை வாசிக்கிறோம். வேதம் என்ன எதிர்பார்த்தது? அவன் கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் எதிர்பார்த்தது. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் கர்த்தரை தேடாமல் அதற்கான பரிகாரியை தேடினான் என்று சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஆரம்பத்தில் பேர்ந்த வாழ்க்கை வந்து நல்ல ஆடம்பரமா இருக்கும். ஆரம்பம் ஆடம்பரம் அமர்க்கலமா கிறிஸ்துவ வாழ்க்கை ஆரம்பிப்பாங்க. சில பேர் பயங்கரமா இருக்கும். போக போக உங்க லைஃப்பை நீங்க பாருங்க. ஆரம்பத்தில் தான் அப்படி கிறிஸ்துவ நாட்கள் இது அது 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 நாட்கள் போகட்டும், வருஷங்கள் போயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்ல தேவனுக்கும் அவனுக்கும் இந்த உறவு, அவங்க லைஃப்ல கர்த்தர் அவங்களை எப்படியா வச்சிருக்கிறாங்க. ஆரம்பமா அமர்க்கலமா இருக்கிறது முக்கியம் கிடையாது. ஆரம்ப ஊரெல்லாம் சொல்லி நான் கிறிஸ்தவன் அது கிடையாது. முடிவு சம்பூர்ணமா இருக்கும். நீங்க நம்மளோட முடிவு தான் முக்கியம். அதுவரை நான் அன்னைக்கு 1978ஆம் ஆண்டு ரசிக்கப்பட்டேன். ஞானசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறார்? ஆண்டரை கிட்ட கதையே சொல்லக்கூடாது. ஆண்டரை கதை கேட்கறதால கிடையாது, நான் கதை கேட்பேன். நீங்க சொல்ற கதையெல்லாம் காது கொடுத்து கேட்பேன். ஆனா ஆண்டரை கதையே கேட்க மாட்டார். உனக்கு மேல அவருக்கு கதையே பிடிக்காது. நீ பேசுறத சுருக்கமா பேசணும். ஆண்டவர் உயரத்தில் இருக்கிறாரு, நீ தாழ் பூமியில இருக்கிற, நீ பேசுவது எப்படி இருக்கணுமா? சுருக்கமா நீ பேசணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இந்த லாஸ்ட் டேஸ்ல இருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய லைஃப் எப்படியா இருக்குது? ஆண்டவர் சார்ந்து இருக்கிறான்னா நம்மளோட முடிவு எப்படி சம்பூர்ணமா இருக்குமா? எப்படி இருக்க போகுது? ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். தொடர்ந்து இப்படி தான் பேசுறாரு. ஆண்டவர் வரும்பொழுது
நாம் எதிர்கொண்டு போனோம்னா இன்னைக்கு முற்றிலும் நம்மளோட வாழ்க்கை தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு மாற்றம் என்ன இருக்கணும். ஒரு நாள் உலகமோ சிற்றின்பதுக்கோ ஆசா வாசங்களுக்கோ சில மனுஷனை பிரியப்படுத்த என்பதற்காகவோ கர்த்தரை விட்டு ஒரு விலகுவானேயானால், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு விட்டீர்களே ஆனால் கர்த்தரோடு அவருக்கு எடுத்துருவாரு. ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து அன்பானவர் தான், அவர் அருமையானவர் தான், அவர் இரக்கம் உள்ளவர் தான். அதனால தான் அவர் நம்மகிட்ட பேசிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் வார வாரம் நம்மகிட்ட பேசுறாரு. சில காரியங்கள் அவர் நம்மகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எதற்காக? இன்னுமாய் தேவனுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் நம்மளோட வாழ்க்கை இன்னுமாய் தேவனுக்கு அழகப்படணும், இன்னுமாய் நம்மளோட வாழ்க்கை தேவனுக்கு சரி செய்யப்படணும், இன்னுமாய் தேவனோட பார்வைக்கு நம்மளோட வாழ்க்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை மாறும் என்பதற்காக கர்த்தர் நம்ம இடத்துல ஆண்டவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் குந்தி குந்தி நடக்கிற அனுபவம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் உதவாது. குந்தி குந்தி நடக்கக்கூடாது. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தர் பக்கம் நிற்கணும். பாகால் தெய்வம் உலக தெய்வம்னா அங்க நின்று எந்த மட்டும் இரு நினைவுகள் தான் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள். எந்த மட்டும் கொஞ்ச நேரம் ஆண்டவர், கொஞ்ச நேரம் மனுஷன், கொஞ்ச நேரம் ஆண்டவர், நாத்திக்க வேணாம் ஆண்டவர், மற்ற உலக மற்ற தேசம் உலகம், எந்த மட்டும் இப்படி நம்ம நடந்து போறோம். யாக்கோபில் நீங்கள் வாசிக்கிறீங்க, இரு மனம் உள்ளவர்கள் தன் வழியில் எல்லாவற்றும் அவர் நிலையற்றவர்களாக இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் குளிரும் அல்லாமல் அனலும் அல்லாமல் இருக்குமே ஆனால் அவர் வாந்தி பண்ணி போடுவாராம். நம்முடைய வாழ்க்கை நாம் அனலுள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் நம்முடைய ஒரு ஜீவியமாக இருக்கணும். நாம் ஆண்டவரை மாத்திரம் தான் சார்ந்து நிற்போம். ஆத்துல இருக்கா சேத்துல இருக்காலாம் கிடையாது. இங்கதான் நிற்பேன். அது வாசல் குறுகிய வாசலா இருந்தாலும் அது சின்ன வாசல் தான். அதுல போனாதான் ஒருத்தன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைய முடியும். இடுக்கமான வாசல் வழியா தான் போகணும். விசுவாசிக்கிறீங்க. நம்ம ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து இருக்கிற ஒரு அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க. எதையோ நம்பிக்கை, எதன் மேல் நீங்க நம்பிக்கை வைக்காது. எதன் மேல ஒரு நம்பிக்கை வைத்து அதை சார்ந்து நீங்க நிற்கவே வேண்டாம். பிள்ளைங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அவசியம் கிடையாது. அம்மா அவங்க மேல நம்பிக்கை வைக்கணும் அவசியம் கிடையாது. கர்த்தரை நம்பிப்பார், கர்த்தரை சார்ந்தப்பார். எல்லா உனக்கான காரியங்கள் எல்லாம் தகப்பனாகி அவரிருந்து உன்னோட வாழ்க்கை தேவன் அனைத்தும் உன் வாழ்க்கையை அழகுபடுத்துகிற தேவன் அவர் மாத்திரம்தான். வாழ்க்கை அழகாக மாற்றுவார். எப்போ ஆண்டவரை சார்ந்து இருக்கும்போது நம்ம எல்லாம் எழுது நின்று கூட, நல்லா எழுது நின்று கூட கண்களை மூடி ஆண்டவருக்கு நேராக அந்த முகத்தை நோக்கி கூட எல்லாம் எழுது நின்று கண்களை மூடி கூட ஆண்டவருக்கு பார்க்கலாம். பரிசுத்தாவியானவரை என்னை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நல்ல கால வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரும் வல்லவரும் கிருபை நிறைந்த தெய்வமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதற்காக நான் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை நாங்கள் பார்க்க மாட்டவரேன். என் பலம் உள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது மக்கள் லேசான காரியமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நீங்க துணை நின்றுங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு லைஃப்லயே நீங்க துணை நின்று உங்களுடைய வல்லமை நீர் விளங்க பண்ணும்படியாய், உங்களுடைய ஜனங்கள் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், உங்களுடைய நாமத்தை சொல்லி நான் ஆசீர்வதித்து சொல்லிக்கிறேன். உங்களுடைய கிருபை இந்த பிள்ளை லைஃப் எல்லா இடத்துல இருக்கு. நீங்க துணை நின்றுங்க. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் நீர் தந்து நீர் ஆசீர்வதியும். நீங்க பிளஸ் பண்ணுங்கப்பா. ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை யாரும் எந்த மனுஷனும் எந்த ஒரு சூழ்நிலையும் மேற்கொள்ளாதபடிக்கு நீங்க விடாதீங்க ஆண்டவரே. நீங்க விடாதீங்கப்பா. நீங்க துணை நின்று உங்களுடைய ஜனங்களை உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். நானும் என் வீட்டாளமாய் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து நிற்போம் என்ற உறுதியோடு கூட ஒரு மன நிறைவோடு கூட இந்த நாள் இந்த ஜனங்கள் கடந்து செல்லும்படி நீர் ஆசீர்வதி. இருதயம் உமக்கு நேராக திருப்பப்படட்டும். இருக்கிற ஒவ்வொரு இருதயம் உமக்கு நேராக சாய்ந்திருக்கும்படி இரண்டு நினைவுகளோடு அல்ல, இருமனதோடு கூட அல்ல, உண்மை மாத்திரம் வாழ்க்கையை எல்லா சொல்லும் சார்ந்து இருக்கும்படி இந்த நாள் நாங்கள் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணித்து செபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்க சார்பில் ஆண்டவர் நிற்பார். கர்த்தர் நிச்சயமா உங்க சார்பில் ஆண்டவர் இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்ள இறுக்கமாய் ஆண்டவர் பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதப்படி நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. எந்த தேவையோடு கூட எந்த எதிர்பார்ப்போடு கூட வந்திருந்தாலும் இந்த நாளில் அவர் நிறைவாய்
பிளஸ் பண்ணிருக்காங்க. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தங்கி இருக்கு. குட்டி பிள்ளைகள்லாம் ஆசீர்வதிங்க. கையின் கிரைகள் எல்லாம் நீங்க பிளஸ் பண்ணணும். மாற்றங்கள் வரணும். மீதி இருக்கிற அனுபவங்கள் வேணும். ஜனங்கள் வாழ்ந்திருக்கும்படி சுகித்திருக்கும்படி நீங்க பிளஸ் பண்ணும்படி உங்க வீட்டுல எல்லாம் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்படி நாமத்தை சொல்லி நான் ஆசீர்வதித்து செபிக்கிறேன். ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்தில் நிறைவாக இருப்பதாக இது ஆசீர்வதிப்பதாக இது ஆமென் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நிச்சயமாக நல்ல பிதாவே. சேர்ந்த சொல்லுவோம், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களின் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினையும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் நம் அனைவரோடு இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.